அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அது என்னங்க, ஐயர் வீட்டில் மட்டும் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப காரமும் இல்லாமல் மட்டமாக இருக்குது. கரெக்டாக எல்லாமே சரியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அதே சமயத்தில் ஹோட்டல்லையும் நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க. ஆனால் வீட்டிலேயே தயார் பண்ணி சாம்பார் பொடிலாம் தயார் பண்ணி செய்யக்கூடிய ஐயர் வீட்டில் மட்டும் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் கொடுத்துருக்கிற மாதிரியான அளவுகளில் மிளகாய் வத்தல், தனியா, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து தயார் நிலையில் எடுத்து வச்சுக்காங்க. இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் வத்தல், தனியா, அதே மாதிரி பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சம் அரிசி எடுத்துக்கோங்க, வெந்தயம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இந்த மிளகாய் வத்தலில் அதில் இந்த ஸ்டெம்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மிளகாய் வெத்தல் மட்டும் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேவையானது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போது இந்த சாம்பார் பொடி தயார் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கோம். எல்லா பொருட்களையும் சரியான அளவில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு வானிலையை நான் அடுப்பில் வைக்க போகிறேன். முதல்ல நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி என்னென்ன பொருட்கள் எவ்வளவு தேவை அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் என்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறதையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா நல்ல நயமான மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. நீட்டு மிளகாய் வத்தலாக இருந்தால் இந்த சாம்பார் பொடி திரிக்கிறதுக்கு வீட்லேயே தயார் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பொருத்தமாக இருக்கும். இப்போது ஒரு வானிலையை நான் அடுப்பில் வைக்கிறேன். அதில் சமையல் எண்ணெயை சுற்றி அதில் ஊற்றுறேன். ரொம்ப எண்ணெயும் அதில் ஊற்றிடக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த வானிலையை சுற்றி அதில் ஊற்றுங்க. ஒன்றும் இல்லை, இந்த வறுக்கிறதுக்கு அது கொஞ்சம் எண்ணெய் பட்டது அப்படின்னா என்ன ஆகும், நல்ல மொறுமொறுப்பாக வரும். அவ்வளோதான். நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு திரிக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுட்டோம். இந்த பாத்திரம் சூடானதும் மிளகாய் வெத்தலை முதல்ல நான் அதில் போடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே லேசாக வறுத்துக்கிறேன். அந்த எண்ணெய் பட்டு மிளகாய் வெத்தல் நல்ல மொறுமொறுப்பாகிடும். அதுக்கப்புறம் இப்போ தனியாவை அதில் கொட்டுறேன். இதையும் சேர்த்து மேலும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நான் வறுக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப பெருசாக வச்சிடாதீங்க, அப்புறம் ரொம்ப கருகி போயிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்றேன். இப்போது மீண்டும் அந்த வானிலையை வச்சுட்டு அதில் மற்ற பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நான் இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கிறேன். அது நான் சொன்ன மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்காங்க. அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ இந்த சாம்பார் பொடியில் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அதே மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், இது எல்லாமே இந்த சாம்பார் பொடியிலே நம்ம ஆட் பண்ணிடுறதுனால தனியாக இதுக்குன்னு நம்ம பருப்பு வகைகளோ மற்ற எதுவுமே ஆட் பண்ண கூட தேவை இருக்காது. காய்கறிகளோட இந்த சாம்பார் பொடியும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணி சாம்பார் தயார் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே சாம்பார் நல்ல கொழுன்னு டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் மிக்சி ஜாரில் இந்த மிளகாய் வத்தல் தனியாக மட்டும் இல்லாமல் மற்ற பருப்பு வகைகள் எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சிருக்கேன். இப்போது மிளகாய் வத்தலையும் தனியாகவே அதனோட சேர்த்து இப்போ மொத்தமாக நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா திரிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி திரிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் பொடிக்கு ரொம்ப மாவு மாதிரி திரிச்சிடக்கூடாது. கோதுமை மாவு, மைதா மாவு மாதிரி திரிச்சிட்டிங்க அப்படின்னா குழம்புல நம்ம சாம்பாரில் போடும்போது அது கட்டி தட்டிடும். அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நரன்னு திரிச்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா சாம்பாரில் இந்த சாம்பார் பொடி கட்டி தட்டாமல் அப்படியே எல்லாமே மொத்தமாக கரையும். இதே மாதிரி நீங்களும் இந்த சாம்பார் பொடி திரிச்சு வச்சுட்டு இதே மாதிரி வீட்டில் சாம்பார் தயார் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே செம டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் மேலும் கொஞ்சம் காரம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்காங்க. இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்காது, மட்டாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சொல்ல போனால் இந்த சாம்பார் பாயாசம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இட்லி, தோசைக்கு எதுக்காக இருந்தாலும் சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தில் இந்த சாம்பார் பொடி தயார் பண்ணிவிட்டு இதில் பண்ணுற சாம்பாரை நாம் சுட சுட சாதத்தில் நெய் விட்டு இந்த சாம்பார் விட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சுக்காங்க. செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க.
மறக்காம நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சாம்பார் பொடி தயார் பண்றதுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.